இப்போ வந்து ஒத்த ஆலங்குளம் வந்திருக்கோங்க. ஸோ கிணத்துல பாம்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் 2 நாளாக வந்து கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் பாதி தூரம் வந்துடுவோம், ஃபோன் எடுக்க மாட்டாங்க அவங்க. 2 நாளாக இதே மாதிரி பண்ணி, என்னங்க நீங்கள் கரண்ட் லொக்கேஷன் போடுங்கன்னா அவங்களுக்கு அனுப்ப தெரியல. இங்கே பாதி தூரம் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அலைஞ்சு போயிட்டேன். ஸோ இன்றைக்கி 3ஆவது நாள் நேரடியாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ அவங்க மேலே ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் அந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரெஸ்கியூவில் வந்து சகஜம்தான். நிறையா அலைய விட்டுருவாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நிறையா விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்காக நம்ம வாரம் பொழப்பெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு நினைக்க மாட்டுறாங்க நிறையா பேர். இதுலேயும் வந்து ஏமாத்துறாங்க, அலைய விட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அங்கே நம்ம தங்க பிள்ளைகளை காப்பாற்றணும். ஸோ அதனால் இதெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு தாங்க வரோம் தங்க பிள்ளைக்காக. முன்னாடி தண்ணிக்குள்ளே விளாண்டுக்கிட்டே கிடந்துச்சு, அந்த மூலையில் வந்து ஸோ இந்த பாம்பு வந்து கண்ணாடி விரியன் பாம்புங்க, குண்டு பையன். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கிணறுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 70 அடிக்கு மேலே தாங்க இருக்கும். என்னான்னு பார்ப்போம்டா அப்படின்றாங்க. இந்த அன்னைக்கு கூட என்னான்ட்டு அந்த மூலையில் இருக்காரு. கிட்டத்தட்ட படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டேஞ்சருங்க. ஆமாம், இல்லை முன்னாடி இறங்கி ஏறினது அங்கே தான் லைட்டாக எடுத்துக்கிச்சு. ரொம்ப நாள் யூஸில் இல்லாமல் இப்போத்தையும் ஓட்டியிருக்கோம், 20 வருஷமாச்சு. ஸோ குண்டு பையன் பாப்பா அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கள வர சொல்லி. ஸோ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோங்க, இந்த பிள்ளையை காப்பாற்றணும். இப்போ ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ஸோ எத்தனை நாள் உள்ளே விழுந்து இந்த பாம்பு கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரில. ஸோ இன்றைக்கி அதுக்கு விடுவி காலம். பயப்படாரா குண்டு? இல்லை போட்டோம். ஸோ வந்து குண்டு பையனை பிடிச்சாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து படுத்து கிடந்தாப்புல. ஸோ நான் இறங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதில் வழியாக ஏறி டக்குன்னு இதுக்குள்ளே ஓடிச்சுங்க. ஸோ நம்ம அங்கே வந்து பண்ணு சக்கதியாக அமுங்குது. ஸோ குண்டு பையனை அந்த இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குண்டு பையனை லாக் பண்ணியாச்சு. ஓகே, அதான் வேறு எதுவும் இல்லை பிரதர், பார்த்துட்டேன். அதான் இந்த லைனில் எங்கேயுமே இல்லை. ஆமாம், நைட்டு வேட்டைக்கு வந்திருக்கோம். உள்ளே விழுந்தானே பயந்துருவாங்கம்மா, பயந்துட்டால். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் ஒத்தாலங்குளம் கிராமத்தில் எங்கள் கிணத்துல ஒரு 6 காலமாக வந்து தண்ணிக்குள்ளே இடையூறாகவே இருந்துச்சு கண்ணாடி விரியன் பாம்பு. அதை அண்ணனை தொடர்பு கொண்டு இது பண்ணி எங்களுக்கு வந்து பெரிய குறையை நிவர்த்தி பண்ணியிருக்காரு, எங்களுக்கு பயத்தை போக்கியிருக்காரு. வந்து ஈஸியாக வந்து பாம்பை பிடிச்சிட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு.